ஹாய் மக்களே! இன்னைக்கு 2025ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா தெலுங்குல ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தாபுரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு 3 பேரும் ஒரு கோஸ்ட் வாக்கிங் டூர்ங்கிற கம்பெனில வேலை பார்க்குறாங்க. பேய் இருக்குன்னு நம்புற இடங்களுக்கு ஆளுகளெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறது தான் அவங்க வேலையா இருக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு 11 பேர கிஷ்கிந்தாபுரி ஊர்ல பூட்டி கிடக்கும் பழைய சொர்ணமாயா என்கிற ரேடியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனா இவங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒண்ணு இங்க நடக்குது. அதுக்கப்புறம் டூர் வந்தவங்கல வரிசையா 3 பேர் கொடூரமா செத்து போறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ பயந்து போய் அந்த ரேடியோ ஸ்டேஷனோட கதைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடுத்து இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஹீரோ கண்டுபிடிச்சு, மத்தவங்கள அவர் உயிரோட காப்பாத்துனாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா விறுவிறுன்னு செமையா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஹாரர் சீக்வென்ஸ், அப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அப்படி என்னதான் இருக்கு? அங்க என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ தேடி போறதுன்னு இன்ட்ரஸ்டிங்கா அடுத்தென்னங்கிற மாதிரி கொண்டு போய் இன்டர்வல் பேக்க ஒரு ஹை மூவ்மெண்ட்ல முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும், நடுவுல வர ட்விஸ்ட்டெல்லாம் செமையா இருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ட்விஸ்ட்டெல்லாம் வெறித்தனம் தான் சொல்லணும். அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருடைய நடிப்பும் பிரமாதம். குறிப்பா ஒரு முக்கியமான ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. அது யாரு என்னன்னு நான் சொல்ல விரும்பல. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் ஒண்ணு படத்துல இருக்கு. அந்த சீக்வென்ஸ்ல அனுபவமா சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்ல ஒரு சின்ன பையன் நடிச்சிருந்தான். அவனுடைய ஆக்டிங்கும் எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. மியூசிக் அப்புறம் மேக்கிங் 2மே படத்துல ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரச்சனை என்னன்னா, நல்லா போன படத்த கடைசியில ஓவர் டோஸா பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்ட கண்ட்ரோல் பண்றத நாங்க வித்தியாசமா காட்டுறோம்னு சொல்லி காமிச்ச விஷயங்கள் எதுவுமே ஒட்டவே இல்ல. ஒருத்தர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி கையில சர்க்கிள்லாம் வர வச்சுக்கிட்டு வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சுத்தமாவே சொதப்பிட்டாங்க. அது சுத்தமாவும் செட்டும் ஆகல. கிளைமேக்ஸ்ல விஎஃப்எக்ஸுமே ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல சில கன்டினியூட்டி மிஸ்டேக்குமே பார்க்க முடிஞ்சுச்சு. மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம பார்த்தா, கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படம் இப்ப ஜி5 ஆப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை, பை ஃபிரெண்ட்ஸ்.